நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி, உனக்கு கண்ணு சரியா தெரியலையா? என்ன உன்னால என்னோட செருப்பு பிஞ்சிருச்சு பாரு. பாரு எப்படி பிஞ்சிருக்கு, நீயே நல்லா பாரு. சரோஜா, இருக்கிற கோவத்தை எல்லாம் வச்சு நீ நடந்தன்னா செருப்பு பிஞ்சு போகாம வேற என்ன ஆகும்? மருமக தெரியாம அதுல காலை வச்சுட்டான், அதான் பிஞ்சு போச்சு. புதுசு வாங்கிக்கலாம், சரியா? சரோஜா, இந்த செருப்பு நான் உனக்காக சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தேன்ல. இந்த செருப்பா? இந்த செருப்பு என் புள்ள சூர்யா எனக்காக வாங்கிட்டு வந்தது. என்னால சூர்யாக்கு போன் கூட பண்ண முடியலையே. அவர்கிட்ட நான் எப்படி விஷயத்த சொல்றது? அம்மா இந்த இடத்துக்கு வந்த விஷயத்த எப்படி சொல்லுவேன்? ஒருவேளை அம்மா இங்க அவங்கள பார்த்துட்டாங்கன்னா என்ன நடக்குமோ? என்னங்க, இந்த செருப்பு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அத்தைக்கு கண்டிப்பா அது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னங்க, அத்தையோட செருப்பளவு என்ன நமக்கு தெரியாதே. ஏய் ஆமா, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்றது? சந்தியா, நான் இவ்வளவு சின்ன பையனா இருப்பேன். அந்த வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க அம்மாவோட காலை தொட்டு தான் நான் கடைக்கு வியாபாரத்துக்கே போவேன். அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவோட கால அளவு எனக்கு தெரியாம இருக்குமா? இந்த செருப்பு நிச்சயமா உங்களுக்கு சரியா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெரிய அத்தை இருக்காங்கல்ல, அவங்க அங்க போயிருப்பாங்க. அவங்க அங்க உங்களை பார்த்தா அவங்க முகமே வாடி போயிடும் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. யார் அக்காவா? முதல்ல அக்கா அங்க வரட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். வண்டியில இடம் இருந்தா என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? உங்ககிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அத்தை, இது ரொம்ப அற்புதமான சிவலிங்கம். இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே நடக்காது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி சிவலிங்கத்தை வேண்டிக்கிட்டா நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குமா? என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் ஒண்ணே மட்டும் தான் அத்தை. உங்களுக்கு ஒரு அழகான பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும். நானும் அந்த கடவுள் கிட்ட ஒண்ணே தான் வேண்டிக்க போறேன். என் மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். அது மட்டும் போதும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு சரோஜா. நம்ம மகே சூர்யா அப்புறம் மருமக அங்கிருந்து திரும்பி வரும்போது அவங்க நிச்சயமா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறாங்க. இந்த இடம் ரொம்ப மாறிடுச்சு இல்ல? எல்லா இடத்துலயும் சிமெண்ட் வீடா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்டுக்கு வரதுக்கு நேரமாச்சு. அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க? அது வந்து நீ எனக்கு மீட்டிங் இருந்ததுனால நான் மீனாட்சி, உன்ன மாதிரி இவன் ஒண்ணும் கண்ணாடி ஜாடிக்குள்ள கைய விட்டு பாக்குறதுக்காக போகல. சரி, போனா போகுது, விடு சரோஜா. ஏன் சும்மா அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? நீங்களே பாத்தீங்கல்ல, இவன் எப்படி எல்லாம் செய்யணும். என்னண்ணே இன்னைக்கு ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு? சார், அங்கே ஒரு காலேஜில் சிவலிங்கம் தோன்றி இருக்குல்ல, அதை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் எல்லாரும் கூட்டமாக வராங்க. பார்த்தீங்களா சந்தியா, அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் இங்கே இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கான் இன்னைக்கு. சந்தியா, இந்த சிவலிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லை? அதான் உங்கள் காலேஜில் ஒன்று இருக்கே, எத்தனையோ பேர் ஏதோ ஊர்லேருந்து அந்த லிங்கத்தை பார்க்கறதுக்காகவே கஷ்டப்பட்டு வராங்க. உங்கள் படிப்பு விஷயம் கூட ரொம்ப போராட்டமாக இருக்குல்ல சந்தியா? ஏனுங்க, இதுக்கு மேலே என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு எதுவுமே எனக்கு புரியலங்க. ஏன்னா இது 1-2 நாள்ல முடிகிற விஷயமே இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட அவசியம் இல்லை.
சார் நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு சார். வாங்க வாங்க, வந்து என் கடையில வாங்கிட்டு போங்க. என் கடையில இருக்கிற ருசி வேற எங்கேயும் கிடைக்காது. வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. பரவாயில்லண்ணா, உண்மையிலேயே நல்ல ருசியாக தான் இருக்கு. என்ன சந்தியா, அம்மாவுக்கு இதை வாங்கிட்டு போலாமா? சொல்லுங்க சார், பார்சல் பண்ணி தருவா. சரிண்ணா. இந்தாங்க. எவ்வளோ ஆச்சுண்ணா? 250 ரூபா. என்னங்க இந்த பாக்ஸில் சக்கர் பட்டன் போட்டிருக்கல. அண்ணா ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இது வேண்டாண்ணா. இருங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? விலை அதிகமா இருக்குன்னா நான் விலை குறைச்சு கொடுக்குறேன். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, இது இது எங்களுக்கு வேண்டாண்ணா. ஏனுங்க, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக நம்ம இன்னும் எத்தனை பொய்களை சொல்ல போறோம்? உண்மையை சொன்னா நிம்மதியா இருக்கலாங்க. உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பொய்கள் சொல்றதுனால நம்மளோட மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நிமிஷமும் உங்க அம்மாவை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம்னு தோணுது. உங்க அம்மாவோட நம்பிக்கை இழக்கிற மாதிரி நம்ம நடக்கவே கூடாது. அதுக்கு காரணம் எதுவா இருந்தாலும் சரி, இது நிச்சயமா சரியான பாதை கிடையாதுங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம். நம்ம 2 பேரும் போய் இங்க இருக்கிற கோவில்ல தரிசனம் கூட பண்ணிட்டு வந்தோம். ஆனாலும் மனசுல நிம்மதியே கிடையாது. அது ஏன்னு தெரியுமா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பொய் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பொய் மறைக்க நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நாம எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க சொல்றது உண்மைதான் சந்தியா. உங்களுக்கு ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன், நம்ம வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அம்மா என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அவங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி தாங்கிக்கலாம். இனிமே நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த வேலையும் நம்ம 2 பேரும் செய்ய தேவையில்லை சந்தியா. வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜியாகிரபி சாப்டர்ல இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க போகிறோம். சந்தியா அங்க பார் சூர்யா. நம்ம நாடு இந்த உலகத்திலே பெரிய நிலப்பகுதி. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்பி, யூபி, பஞ்சாப், டெல்லி இதெல்லாம் எல்லாத்தோட அதிகமாக இருக்கிற நிலப்பகுதி. சாரி சார். என்ன இப்படி உங்களுக்கு நடுவில் ஸ்டாப் பண்றதுக்கு சாரி. நான் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரலாமா ப்ளீஸ் சார்? ஷோர். தேங்க்யூ சார். இப்போ நான் எல்லார்கிட்டையும் நம்ம நாட்டோட ஜியாகிரபி பற்றி சொன்னேன். ஏனுங்க, நீங்க இந்த குளிர்ல இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை சந்தியா, இன்னைக்கு உங்க மாஸ்டர் நீங்க எழுதின டெஸ்டோட அந்த நம்பரை சொல்ல போறாருல, அதை கேட்கலாம் தான் நின்றுட்டு இருக்கேன். ஏனுங்க, எவ்வளவு மார்க் வந்திருக்கு நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். இல்ல நீங்க போங்க, நீங்க போய் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டுங்க. என்ன சந்தியா, என்ன பேசுறீங்க நீங்க? அந்த சந்தோஷத்தை நான் நேர்ல பார்க்கணும் சந்தியா. நீங்க எடுத்த மார்க்கை மாஸ்டர் சொல்லும்போது நீங்க சந்தோஷப்படுறதை நான் நேர்ல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வேணா பாருங்களேன், எல்லாரோட உங்க மார்க் தான் ஜாஸ்தியா இருக்கும்.
சரி நீங்க உள்ள போங்க போங்க போ. சிங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? அம்மா அம்மா அங்க பாருங்க. சரோஜா அந்த இடம் தான் போல. ஏய் கஸ்தூரி, இந்த கூட்டத்துல தனியா அந்த பக்கம் எங்க போற? இந்தா இந்த பையன் நீ வச்சுக்க. வாங்க போலாம். ஏய் மோகன், நீயா? ஹாய், என் ஃப்ரெண்டு. அப்புறம் மோகன், நீ எப்படி இங்க? அது வந்து என்னோட அம்மாவையும் அப்பாவையும் இந்த சிவலிங்கத்தோட தரிசனத்துக்காக கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? கஸ்தூரி, அம்மா சொல்லுங்கம்மா. தனியா எங்க போயிட்டு இருக்க? கொடு அந்த பைய கொடு, அதுல இருந்து பர்ஸ் எடுக்கணும். சரி. என்ன சரோஜா, நான் உன்னை வீட்ல தானே பாத்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? நான் என்ன செய்யறதுக்கா சொல்லுங்க. நான் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்க வண்டியை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல நிறுத்திட்டாங்க. நான் அப்ப கூட யோசிச்சு பார்த்தேன், உங்களை கூட கூட்டிட்டு போலான்னு கூட நினைச்சேன். ஆனா என்ன பண்றதுக்கா, எங்க வண்டியில கொஞ்சம் கூட இடமே இல்லையே. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க எல்லாத்தோட ரிசல்ட் இப்ப நான் சொல்ல போறேன். லக்ஷ்மண், இந்த வாட்டி கூட உனக்கு 50ல இருந்து 48 வந்திருக்கு. எல்லாரோட ஹையஸ்ட் மார்க் உனக்கு தான் வந்திருக்கு. வெரி குட். தேங்க்யூ சார். ஆனா இந்த முறை இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க லக்ஷ்மணுக்கு ஈக்குவலா மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியுமா? மிஸ்ஸஸ் சந்தியா. (48 out of 50). கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்தியா, நீங்கள் உண்மையிலே கம்மி நாளில் சிலபஸை கவர் பண்ணியிருக்கீங்க. ஆல்சோ இது உங்களோட வெற்றிக்கான அடையாளம் தான் நான் சொல்லுவேன் சந்தியா. அதனால தான் உனக்கு இவ்வளோ நல்லா மார்க் கிடைச்சிருக்கு. குட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். சிவபெருமானே, உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும்தான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. பொறுப்பு அது இதுன்னு சொல்லி என் புள்ள சூர்யா வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல. அதனால என் புள்ள சூர்யா சீக்கிரமே அப்பா ஆகணும். அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கணும். அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில எனக்கு இது மட்டும் போதும். இங்க பாருங்க, என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். அந்த ஏடிஎம் திருட்டு பத்தியா யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப அந்த வேதராணி கூட இல்ல. நீங்க தான் எனக்கு காப்பாத்தணும். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். எனக்காக இதை மட்டும் செய்யுங்க போதும். உங்களுக்காக 101 ரூபாவை நான் தானமா கொடுக்குறேன். இல்ல 1101 ரூபாவை உங்க உண்டியல்ல நான் போடுறேன். ஒரு நிமிஷம் இங்க பாரு. இனிமே கொஞ்சம் கவனமாவே இரு. ஏன்னா உன் வண்டியை ஓவர்டேக் பண்றாலும் நம்ம கிளாஸ்க்கு வந்தாச்சு. சந்தியாவோட வண்டி வேகமா போகுது. இப்ப நீ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? மோகன், நீ உன் ஃபேமிலியோட காலேஜ் வரேன்னு சொன்னியே, வந்துட்டியா?
பொண்ணோட காலேஜில் தான் இருக்கோம். நீ இன்னைக்கு வீட்டில் தானே இருக்க? என்னங்க? வணக்கம் சந்தியா. நான் முதல்ல சொன்னல எல்லாரோட உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கும் பாத்தீங்களா? சந்தியா, சந்தியா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை. சொல்லு பிரீத்தி. சந்தியா, அது வந்து என்னன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அதுவும் அவங்களோட அம்மாவோட வந்திருக்காரு. அந்த மிரக்கல் சிலையை பாக்குறதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அடேங்கப்பா, உன்னோட வருங்கால மாமியாரை மீட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் இருக்கும். ஆமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா சந்தியா, அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் லாஸ்ட் இம்ப்ரெஷன். அவங்களுக்கு ஒரு மருமக வேணும். நான் அவங்கள நல்ல மருமகளா மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால சந்தியா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உன்னோட சாரியை கொடுக்க முடியுமா கட்டிக்கிறதுக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரீத்தி, இங்க பாரு, உன்கிட்ட நான் சொல்றதுக்கு ரைட் பர்சனா இல்லாம இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் என்னோட லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அதனால அந்த தப்பை நீயும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிரீத்தி, இங்க பாரு, உன்னோட மாமியாரை நீ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போற இல்லையா? நீ எப்பவும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி அவங்கள போய் பாரு. பொய் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி நீ அவங்கள முதல் தடவை பார்க்கும்போது நடிக்கவும் தேவை இருக்காத. இங்க பாரு பிரீத்தி, உன்னோட நல்ல மனசால, உன்னோட நல்ல எண்ணத்தால, அவங்க மேல இருக்கிற பாசத்தினால அவங்க மனசுல இடம் பிடி. அதை விட்டுட்டு பொய் சொல்லி அவங்க மனசுல இடம் பிடிக்க வேண்டாம் பிரீத்தி. அதுவும் இல்லாம நாளைக்கு அவங்களுக்கு அந்த பொய்யை பத்தி தெரிய வரும்போது அது ரொம்ப வேதனையை தரும். அவங்க மனசு அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். நானும் என்னோட மாமியார் கிட்ட ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு, நான் சொன்ன பொய்க்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அதே வேதனை உனக்கு வேண்டாம். ஒரு பொய்யால நீ கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேதனை உனக்கு வேண்டாம். தேங்க்ஸ் a lot சந்தியா. நான் உன்கிட்ட வேற ஏதோ கேட்க வந்தேன். ஆனா நீ எனக்கு சரியான வழியை காட்டியிருக்க. ஐ ப்ராமிஸ், நான் என்னோட மாமியாரை இதே ட்ரெஸ்ல போய் மீட் பண்றேன். இதுலயே போறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. என்னங்க என்னங்க இங்க பாருங்களேன். நின்னுக்கிட்டே தூங்குறீங்களா என்ன? ஐயோ சரோஜா, என் வயிறு ஏதோ கடமுடாங்குதே. இங்க பாத்ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல. சரோஜா, கொஞ்சம் நீயும் என் கூட வர்றியா? ஐயோ ஆண்டவா, என்ன இது? இங்கேயாவது என்ன கொஞ்சம் நிம்மதியா சாமி கும்பிட விடலாம்ல? அம்மா, நாம எல்லாரும் வேணா சேர்ந்து போய் அங்க பாத்ரூம் இருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். சந்தியா, இனிமே எந்த பொய்யும் சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. நாம இப்பவே வீட்டுக்கு போறோம். அங்க போய் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நம்ம வாழ்க்கையில இனி எந்த பொய்யும் வேண்டாம். பொய் இருந்த வருத்தம் தான் மிஞ்சம். அம்மாவை கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவும் வேண்டாம். இனிமே நிம்மதியா இருக்கலாம்.